இப்போ என் வடக்கு திசையில் இருக்கிறாங்க, நீங்கள் போய் பாரு என் மகன்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கெங்க நாங்களும் அது அது என்னன்னு எங்களுக்கு அர்த்தம் தெரியல. நாங்களும் வந்து வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாங்க, அவங்கக்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரின்னு. அவருக்கும் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி சொன்னாங்கப்பா, கும்பமுனி கிட்ட போக சொல்லிடணும் அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்குன்னு. அகத்தியர்ன்றவங்க அகத்திய முனிக்கிட்ட தான் அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. சரி எனக்கு தெரியல, நீ இட்டுன்னு போப்பா அப்படின்னு. எங்கன்னா பார்த்தா தெரிஞ்சா சொல்லுப்பானதுக்கு அவர் வா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனார். அப்போ தான் ஐயாவை அறிமுகம் பண்ணி விட்டார். ஐயா கிட்ட வந்த பிறக்கால பரிகாரம், அந்த கலச பரிகாரம் வச்சு செஞ்சதுனால என் பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, என் பையனுக்கு வேலை கிடச்சிது. கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். இடையில எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே சந்தேகப்பட்டு வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை, அதையும் வந்து ஐயா